இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தில் புதன் இருக்க பிறந்தவர்களுக்குண்டான நன்மை தீமைகளை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். புதன் காலபுருஷனுக்கு 3 ஆறுக்குடையவர். இப்போ லக்னத்தில் புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு இயற்கையிலே புதனுடைய குணங்கள், புதனுடைய தன்மைகள் எல்லாம் கூட இருக்கும். ஏன்னா லக்னம் என்பது ஜாதனுடைய ஆன்மா, உடல், உயிர். அப்போ புதன் லக்னத்தில் இருந்தால் புதனுடைய பண்புகள். புதன் மிகவும் நளினமானவர், மிகவும் மென்மையானவர். அப்போ அந்த ஜாதகர் மிகவும் மென்மையாக பேசக்கூடியவர், நல்ல அழகாக இருப்பார், இளமையாக இருப்பார். பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசில் கூட ஒரு 35 வயசு மாதிரி தான் அவரை பார்த்தா தெரியும். இளமையாக இருப்பார். நகைச்சுவை உணர்வு அவருக்கு உண்டு. நல்ல கலகலப்பாக நல்ல பேசக்கூடிய நபர். புதன் லக்னத்தில் இருக்கும்போது அது திக்பலம் பெறுகிறது. அப்போ புதன் லக்னத்தில் இருப்பதே மிகப்பெரிய பலம். இப்போ புதனுடைய தன்மைகள் அவருக்கு சிறப்பாக வேலை செய்யும். ஏன்னா அதுக்கு பேர் திக்பலம் அப்படின்னு பேர். இப்போ புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால 6ஆம் அதிபதியுடைய தன்மைகளும் கூட வேலை செய்யும். 6ஆம் இடம் என்றாலே கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவம்னு சொல்லுவாங்க. இவர்கள் பிறக்கும் போதே ஒரு பத்திரம் சம்பந்தமான வேலை அவங்க வீட்டில் நடக்கும். அதே மாதிரி ஒரு காலி இடம் வாங்குறாங்க. இவங்க பிறக்கும்போது, இந்த குழந்தைகள் பிறக்கும்போது அந்த வீட்டில் ஒரு பத்திர வேலை, ஒரு காலி இடம் வாங்குறது, இதெல்லாம் நடக்குது. இவங்க குடியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் பெரும்பாலும் இருக்குது, இல்லை நூலகங்கள் இருக்குது, லைப்ரரி, இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. இவர்கள் படிப்பில் ஆர்வமுள்ளவர்கள். புதன் வித்யாகாரகன் பேர். அப்போ படிப்பில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அந்த புதனுடன் பாவ கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவர்கள். அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த துறைகளில் நிறைய புதன் லக்னத்தில் இருப்பவங்க இருக்காங்க. 2 தொழில் செய்கிறவங்க புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள். லக்னத்தில் புதன் இருப்பவங்க 2 தொழில் செய்கிறாங்க, 2 வருமானத்தை உருவாக்குறாங்க. இவர்கள் சமாதான பிரியர்கள். எப்போவுமே சமாதானத்தை இவர்கள் விரும்புவார்கள். இவர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். நட்பு தான் இவர்களுக்கு உயிர். ஏன்னா புதன் நண்பரை குறிக்கூடிய கிரகம் அப்படிங்கிறனால நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த புதன் லக்னத்தில் இருக்க பிறந்தவர்கள். அதே மாதிரி லக்னத்தில் புதனுக்கு பிறந்தவங்களுக்கு காதல் திருமணங்கள் உண்டு. ஏன்னா புதன் 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. புதன் காதலுக்குரிய கிரகம், புதன் வங்கிக்குரிய கிரகம். வங்கி, பத்திரம், டாக்குமெண்ட், இதெல்லாம் புதன் தான். அப்போ அது சார்ந்த துறைகளில் நிறைய பேர் புதன் லக்னத்தில் இருப்பவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி புதன் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் கூட்டு தொழில். அப்போ கூட்டு தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இந்த லக்னத்தில் புதன் இருப்பவர்களுக்கு நிறையவே இருக்கும். பெரும்பாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. கமிஷன், தரகு வேலை, கமிஷன் ஏஜென்சி, இது மாதிரி துறைகளில் இந்த புதன் லக்னத்திற்கு பிறந்தவங்களுக்கு அதிக வருமானம் இருக்குது. இவர்கள் அறிவாளிகள். கவிதை, கட்டுரை எழுதுவதில் மிகப்பெரிய திறமைசாலிகள். எழுத்தில் ஆர்வம் இருக்கும். ஏன்னா புதன் காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதினால எழுத்து துறையில் ஆர்வம் இருக்கும். லைப்ரரியில் கட்டாயம் ஒரு மெம்பராக இருப்பார். ஏன்னா லைப்ரரி புத்தகம் வாசிப்பது, படிக்கிறது, எழுதுறதுலாம் இவருக்கு ரொம்ப பிரியம். இந்த சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் புதன் லக்னத்தில் இருப்பவங்க நிறைய நாட்டம். இந்த ஃபேஸ்புக்லேயே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அதேமாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு புதன் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் மூலமாகவே காதல் வருதுங்க. புதன் கம்யூனிகேஷன் சார்ந்த கிரகம். அப்போ கம்யூனிகேஷன் துறையில் நிறைய இருக்காங்க, ஐடி ஃபீல்டு இதில் நிறைய இருக்காங்க. இந்த புதன் லக்னத்தில் இருப்பவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு கட்டாயம் இருக்குது. எல்லாரும் கூட இணக்கமாக போகக்கூடிய பண்பு இவர்களுக்கு இயற்கையிலே இருக்கும் புதன் லக்னத்தில் இருப்பவர்களுக்கு. இவர்கள் பெரும்பாலும் அணி உடை பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு நிறைய போடுவாங்க. புதன் லக்னத்தில் இருக்க பிறந்தவர்கள் சந்தர்ப்பவாதிகள். எந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய சந்தர்ப்பத்தை மாற்றிக்கொள்வார்கள். சொல்லுவாங்க இல்லையா, நீ பெரிய நடிகண்டா அப்படின்னு. இந்த புதன் லக்னத்தில் இருப்பவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சுட்டு போயிடுவாங்க. புத்திசாலித்தனம் இருக்கும், நல்ல அறிவாளிகள் இவர்கள். அதாவது சமயோசித புத்தி உள்ளவர்கள் இந்த புதன் லக்னத்தில் இருப்பவர்கள். புதன் நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி, புதன் தோலுக்கு அதிபதி. அப்போ நரம்பு சார்ந்த, தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு. புதன் பாவிகளுடன் தொடர்பு இருக்கும்போது, அவர் 6ஆம் அதிபதியாக வரும்போது அந்த தொந்தரவு இருக்குது ஒரு சிலருக்கு. அப்போ புதனுடைய ஆற்றல் பாவியாக போகும்போது அந்த நரம்பு சார்ந்த, தோல் சார்ந்த வியாதிகள், பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி ஐம்புலனையும் அடக்க வல்லது புதன் லக்னத்தில் இருப்பவர்கள். சினிமா, நடிப்பு, கூத்து, இதெல்லாமே இந்த புதன். ஏன்னா புதன் என்ன கலைத்துறைக்கு நல்ல ஆர்வம். லக்னத்தில் புதன் இருப்பவர்கள் ஒரு தொழில் இருந்தால் கூட சைடில் அவங்க ஏதாவது இந்த மாதிரி நடிப்பு ஆர்வம்,
கலை ஆர்வம் இதெல்லாம் உங்களுக்கு கூட இருக்கும். புதன் சட்டத்துறைக்கு அதிபதி. நிறைய பேர் சட்டத்துறையில் இருக்காங்க, வக்கீலாக இருக்காங்க. புதன் வந்து கணிதத்துறைக்கு அதிபதி. அதே மாதிரி நிறைய பேர் சிஏ ஆடிட்டிங் துறையில் இருக்காங்க. இதெல்லாம் புதனுடைய அம்சங்கள். அது மாதிரி புதன் லக்னத்தில் இருப்பவங்க பெரும்பாலும் 7ஆம் இடத்தை புதன் பார்க்கறதுனால திருமணத்துக்கு பின் நிறைய படிக்கிறாங்க. இவர்கள் திருமணத்துக்கு பின் படிப்பு உண்டு இவர்களுக்கு. இந்த மாதிரியெல்லாம் புதன் லக்னத்தில் இருப்பவர்களுக்கு இந்த குணாதிசயங்கள், இந்த தன்மைகள் இருந்தாலும் புதன் லக்னத்தில் இருப்பது திக்பலம், ஒரு நல்ல பலம். அவர் லக்ன சுபராக இருக்கும் பட்சத்தில் லக்னத்தில் ஆட்சி உச்சம் நட்பு அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும்போது அது பெரிய வெற்றி பலம். அதே சமயத்தில் புதன் வந்து லக்னத்தில் நீச்சமாக இருக்காரு அப்படின்னா அது நல்ல பலனை, அந்த புதனுடைய ஆற்றல் அவர்களுக்கு சுத்தமாக கெட்டு போயிடும். இப்போ புதன் லக்னத்தில் நீச்சம்னா மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் அங்கே நீச்சமாயிடுறாரு. அப்போ மீன லக்னத்துக்கு புதன் 4, 7 கூடையவர். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், தாயாருடைய ஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, இதெல்லாம் புதனுடைய பண்புகள், இதெல்லாம் புதனுடைய பாவங்கள். அதே மாதிரி 7ஆம் இடம், அதுதான் 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளி, இதெல்லாம் 7ஆம் இடம். அப்போ புதன் அங்கே நீச்சமாகும்போது திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி இருதார யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படுது. ஒரு சிலருக்கு வந்து சொத்துகள் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய தடைகள் ஏற்படுது. சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுது. ஆரோக்கிய குறை நிறைய பேருக்கு ஏற்படுது புதன் லக்னத்தில் நீச்சமாகும் போது. புதன் பகையாகக்கூடிய லக்னத்தில் பகையாகக்கூடிய அமைப்பு. இப்போ புதன் எந்த லக்னத்தில் பகையாகும்னா கடக லக்னத்தில் பிறந்து லக்னத்தில் புதன் இருந்தால் புதன் அங்கு பகையாகிடுவார். அப்போ பகை வீட்டில் புதன் இருக்கிறதுனால அந்த புதன் அவர்களுக்கு நிறைய வாழ்க்கையில் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம், புதனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் நிறைய தடை வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த லக்னத்துக்கு புதன் 3, 12 கூடியவன். அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நிறைய தடையாகுது. புதன் அங்கு பகையாகும் போது மாமன் உறவுகள் பகையாகுது, நண்பர்கள் பகையாயிடுறாங்க. இதெல்லாம் அந்த கடக லக்னத்திற்குண்டான புதன் லக்னத்தில் இருக்கும்போது பலன்கள். இப்போ புதன் 6, 8 கூடியவராக வராரு வைங்க. உதாரணத்துக்கு மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் 6ஆம் அதிபதி, 3, 6 கூடியவன். பொதுவாகவே அவர் காலப்புருஷனுக்கு 6ஆம் அதிபதி. மேசம் காலப்புருஷனுக்குரிய முதல் வீடுங்கிறனால அப்போ மேசத்தில் பிறந்தால் புதன் 6ஆம் அதிபதியாக அவர் அங்கே போய் மேச லக்னத்தில் இருக்காருன்னு வைங்க. அவருக்கு வந்து கட்டாயம் கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே டிராவல் ஆகிட்டே இருக்கும். புதனுடைய தன்மைகள், புதனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் நிறைய பாதிக்கும். அதே மாதிரி அவங்களும் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க, வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் வரும். புதன் லக்னத்தில் இருக்க பிறந்தவர்கள் மேச லக்னத்திற்கு. அதே மாதிரி புதன் விருச்சிக லக்னத்தில் இருக்கும்போது அந்த லக்னத்துக்கு அவர் அஷ்டமாதிபதியாக வரார், 8ஆம் அதிபதியாக வரார். 8 கூடையவன் வாழ்க்கையில் தடை, தோல்வி, அவமானம். அவரும் கடன், நோய், வழக்கு, பிரச்சனை கொடுப்பவர், விபத்து, கண்டங்களை கொடுப்பவர். அப்போ லக்னத்தில் புதன் விருச்சிக லக்னத்தில் பிறந்து லக்னத்தில் புதன் இருந்தால் அதுவும் நல்ல ஒரு பலனை செய்யாது. புதன் பாதகாதிபதியாக வரும்போது, இப்போ மீன லக்னத்தில் பிறந்தால் புதன் பாதகாதிபதி. உபய லக்னத்துக்கு 7 கூடையவன் பாதகாதிபதி. அப்போ புதன் அங்கு பாதகத்தை அடைகிறாரு. அவர் போய் லக்னத்தில் நீச்சமாகிறாரு, அவரே பாதகாதிபதி ஆகிறார். அப்படிங்கிறப்ப பாதகத்தன்மையும் கூட சேர்ந்து கொடுப்பார். ஒரு பாதகாதிபதி வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்தாலும் அந்த பாதகத்தை செய்யாமல் போக மாட்டார். அப்போ புதனுடைய காரகத்துவம் என்ன? புதனுடைய மாமன் அப்படிங்கிற அந்த காரகத்துவம், கல்விங்கிற காரகத்துவம். அதே மாதிரி 7ஆம் பாவம் மனைவிங்கிற அந்த பாவம், மனைவிக்குண்டான ஸ்தான பலம், இதெல்லாம் அங்கு பாதகத்தை செய்யாமல் போகாது. அடுத்து தனுசு லக்னத்துக்கு புதன் பாதகாதிபதி. ஏன்னா தனுசுக்கு அவர் 7ஆம் அதிபதி. தனுசும் உபய லக்னம், அதுக்கு அவர் 7ஆம் அதிபதி, பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி தனுசுக்கு அப்படிங்கிறனால அங்கேயும் அந்த 7ஆம் இடத்துடைய தன்மைகள், மனைவி, திருமண வாழ்க்கை, மாமனுடைய வர்க்கங்கள், கல்வி ஸ்தானங்கள், இதெல்லாமே அந்த தனுசுக்கும் உங்கள் பாதகத்தை புதன் செய்யாமல் போக மாட்டார். லக்னத்தில் புதன் இருக்கும்போது அந்த பாதகாதிபதியை லக்னத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவர் பாதகாதிபதியாகி அவரை 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகும் போது தொழிலையும் நிறைய பாதகங்களை செய்வார், கடன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார், நிறைய ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இந்த மாதிரியெல்லாம் புதன் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கும்போது அதுக்குண்டான குணாதிசயங்களை தருவதோடு அவர் நின்ற பாவம் லக்னத்திற்கு நட்பா, பகையா, 6, 7, 8 தொடர்பு, பாவிகளுடைய தொடர்பு இல்லாமல் ஆட்சி உச்சம் பெற்றார். இப்போ கன்னிக்கு புதன் உச்சம், மீனத்துக்கு புதன் ஆட்சி, இந்த மாதிரி ஆட்சி உச்சம் பெற்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில் புதன் திக்பலம் பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி, உயர்வை கொடுப்பார். எனவே உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் உங்கள் லக்னத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்து அதற்குண்டான எளிய இறை வழிபாடுகளை நீங்கள் செய்யும்போது புதனுடைய ஆற்றலை சமன் செய்து வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.